முதலமைச்சர் பேசும்போது நீங்க சொல்றாரு ஆளுநரை மாத்திராதீங்க, பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் 2 பேரும் பரப்புரைக்கு வரணும், அதுதான் எங்களோட பெரிய பரப்புரை அப்படின்றாரு. எங்களோட உயரம் எங்களுக்கு தெரியும், இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது பற்றியான கேள்விக்கு முதலமைச்சர் அப்படி சொல்றாரு. அப்போ என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுப்பேன் அப்படின்னு. எப்படி? மிக நல்ல தகவல். ஏற்கனவே தலைவர் பல முறை சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆளுநரை மாத்திராதீங்க, இந்த ஆளுநரை இங்க இருந்து அனுப்பிட வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய அவங்களுடைய உணர்வுக்கு, அவங்களுடைய சென்டிமெண்ட்டுக்கு எதிராக இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறவர் அவர் தான். அப்போ அது எங்களுக்கு அவரே ஒரு பரப்புரை செய்யற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியோ இல்ல அமித்ஷா அவர்களோ வரும்போது தான், அவங்க பேசும்போது தான் மக்களுக்கு இன்னும் கோபம் வருது. அதாவது நமக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எந்த மெட்ரோவா இருக்கட்டும், கல்வி நிதியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து பேசிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது அவங்க மேலையும் ஒரு ஒரு வெறுப்பு வருது. அப்போ அது ஒரு வகையில எங்களுக்கு பரப்புரையாகுது. அப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வெற்றி பாதையில் செல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அது வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் முதலமைச்சர் விடாம சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த ஆளுநரை மாத்திராதீங்க, அவங்க 2 பேரும் வாரத, பிரதமரும் அமித்ஷாவும் வாரத நிறுத்திடாதீங்க, வந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது. அது என்ன சொல்றது, இலவசமான பரப்புரைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே நேரத்தில் ஐடி, சிபிஐ, அதே போல இடி யார் வந்தாலும் பாத்துக்கலாம், ஒரு கை பாத்துக்கலாம் அப்படின்னு அது தெரியுமே. நம்ம உங்க அமைச்சர் மேல எல்லாம் விசாரணை இருக்குன்றத உணர்ந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு, அந்த வழக்குகள்லாம் இருக்குன்றத பார்க்க இல்ல. அவங்க இத தப்பா பயன்படுத்துறாங்க, தவறா பயன்படுத்துறாங்க. எந்த மாநிலத்திலும் அவங்களுக்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை அவங்க இந்த இடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் தான் பயன்படுத்துறாங்க, ஒரு வழிக்கு கொண்டு வர பாக்குறாங்க. பட் நாங்க வரமாட்டோம், நீங்க என்ன மிரட்டினாலும். ஏன்னா ஒரு யதார்த்தம் என்னன்னா, 4 வருஷம் 8 மாசம் நாங்க ஆட்சியை முடிச்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் கரப்ஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை, ஈவன் இபிஎஸ் கூட வைக்கல. ஓகே, அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க இடி வாரீங்க, கோர்ட் வருது, சிபிஐ வருதுன்னா நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன? தமிழ்நாடு கொஞ்சம் எலக்டோரேட் ஒரு பொலிட்டிக்கலி லிட்டரேட், அதனால நீங்க ஏமாத்த முடியாது. சோ அதான் தலைவர் சொல்றாரு. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, மேற்கு வங்கத்துல மம்தா வரணும்னு சொல்றாங்க. இது எப்படி திமுக பாக்குது? ஏன்னா அவங்க முதலமைச்சர் எங்க உயரம் என்னன்னு தெரியும்னு கருணாநிதி அவர்களுடைய கோட்டை கலைஞர் கோட்டை சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நான் முடிவெடுப்பேன் அப்படின்றாரு. எப்படி? இல்ல, தலைவருக்கு அப்பவுமே இருந்து முதல்ல ஆரம்பத்தில் இருந்தே தலைவருடைய ரோல் அப்படிங்கறதுல அவரு மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லிட்டே இருக்கிறார். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் என்று தலைவர் கலைஞர் வச்சது ஒரு அளவுகோல். அந்த அளவுகோலுக்குள்ளதான் நான் நிக்கிறேன். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணிங்கிற தேசிய அளவுல வெற்றி பெறணும், பாஜகவை தோற்கடிக்கும். அதுக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நாட் ஈவன் அஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா கூட்டணி, அதுக்கு அலையன்ஸ் அது இல்லாம கூட அவர் வர முடியும். அதனால அவர் சொல்றது இந்த கூட்டணி வெல்வதற்கான என்னுடைய பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தானா என்பது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். நன்றி.